extend my heartfelt congratulations and hearty welcome to all who have gathered here to witness and celebrate the 50th Annual Day celebration. To begin with today's occasion, may I request the Band of Teachers to come and present us with the prayer song. இரவை நோக்கி நாம் செலவு செய்வோம். திட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இந்த வளாகம் பிஞ்சு உள்ளங்களுக்கு பயனுள்ளதாக கல்வியை கற்றுக்கொள்கிற இடமாக தேவன் அமைத்து கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிஞ்சு உள்ளங்கள் வளரும் போது பண்புகள் கற்றுக் கொடுக்கிற இந்த இடமானது நல்லபடியாக வளர்ந்து இன்னும் அநேகருக்கு பயன் தரும் இடமாக இந்த இடத்தையும் இந்த பள்ளியும் பள்ளி நிர்வாகத்தையும் இந்த பணிபுரிகிற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களையும் படிக்கிற மாணவ மாணாக்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளுக்குரிய நிகழ்ச்சி மன மகிழ்ச்சியோடு இத்தனை ஆண்டுகள் இந்த ஒரு பள்ளியை நேர்த்தியாக நீர் நடத்தி வந்தீர் என்பதை நினைவு கூறும் வண்ணமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இதோ இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துமாறு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்க தேர்வு செய்யுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். The principal of our school, Seventh-day Adventist Metric Higher Secondary School, to kindly introduce and honor the guests on the dais, please.
Good morning, each one of you present here for the celebration of 50th Annual Day program. It is my immense pleasure and privilege to welcome each one of you for this grand celebration of our school. The long-awaited event of the school program is the annual day, where the parents, where the children, the teachers love to watch the annual day celebration. So I take this privilege of welcoming each one of you who have gathered here in a special way, the dignitaries, the guests and the dais. We would like to extend a cordial welcome to each of the guests who are present here for this 50th Annual Day celebration. And secondly, I would like to welcome all the parents of this institution, and also other well-wishers who have assembled here in order to witness today's program. We would like to welcome the alumni, the old students of this institution, the great institution. And also I would like to welcome all the teachers, the student body who have gathered here for this 50th Annual Day celebration. இந்த அருமையான கால வேளையில இந்த இடத்துல குழுமியிருக்கிற விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், அருமையான இருபால் பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், உடன் ஊழியக்காரர்கள், இந்த பள்ளியில் பணிபுரிகிற இருபால் ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவரையும் இந்த 50வது ஆண்டு விழாவுக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 50 ஆண்டு காலமாக இந்த கல்வி ஸ்தாபனமானது இந்த இடத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சில வேளைகளில் முன்னாள் மாணவர்கள் உள்ளே வருவது உண்டு, அலுவலகத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பது உண்டு. எப்படி இந்த பள்ளியானது ஸ்தாபிக்கப்பட்டது நாட்களில் எப்படி இருந்தது என்று சொல்லுவார்கள். அந்த ரோடு எப்படி இருந்தது, ஒரு சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்குமா, அதை தாண்டி வருவாங்களா? அந்த மாணவர்கள் எல்லாம் இங்கே படித்து இந்த நாட்களிலே அநேக இடங்களில் பெரிய பெரிய பதவிகளை வைத்து வருகிறார்கள். 50 ஆண்டு இந்த கல்வி ஸ்தாபனம் இந்த இடத்தில் நிறுவப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருப்பதனால் இது எல்லாம் உங்களுடைய பெருமை. நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்காக, உங்களுடைய ஆதரவுக்காக நான் இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முறைமையின்படி மேடைகளை அமைந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை நாம் வரவேற்றுக் கொள்வோம். So it is in our traditional manner we would like to welcome the chief guest and other guests of honor for this 50th day annual celebration. First we have as the chief guest Thiru Mallai Sathya MA, the Deputy General Secretary of MD&K. So it's our privilege to welcome Mallai Sathya for this 50th day annual celebration. We would like to cover his shawl and welcome to this program.
And near to him we have the counselor, Mr. Krishnamurthy. And so this school comes under his control. So this morning we are extremely happy to have our ward counselor, Ward 2 counselor, Mr. Krishnamurthy, for this 50th day celebration. We would like to welcome by covering the shawl to Mr. Krishnamurthy. I request our school vice principal, Mr. Sivan Solomon, to cover a shawl and welcome the counselor, Mr. Krishnamurthy. We have the Kanjipuram Chengalpet section of Seventh-day Adventist President, Pastor Durasamy Edward, with us for this 50th day celebration, the annual day celebration. We would like to welcome Pastor Durasamy Edward for this auspicious function. I request our school treasurer, the finance manager, Mr. Charles, to cover his shawl to Pastor Durasamy Edward and welcome him on behalf of the gathering. And next we have our new zonal educational director or officer from the Southeast India Union of SDA Chennai, Mr. George Agustine. And he has been recently appointed as the zonal education officer, where this school comes under his control. This morning we are extremely happy to have the zonal education officer, Mr. George Agustine, for this program, and we would like to cover his shawl and welcome Mr. George Agustine. And next we have the church pastor, Pastor Kiran Raju, the local church pastor, Pastor Kiran Raju, who have offered the invocation, the prayer. And we would like to welcome Pastor Kiran Raju for this 50th day celebration. I request our vice principal, Mr. Sivan Solomon, to cover his shawl and welcome him. So thank you very much, and once again I take this privilege of welcoming each one of you for this 50th day annual day celebration. May the good Lord be with us as we celebrate this day. Thank you once again. Thank you, Principal, for introducing the guest and the guest of honor. And at this time, I call upon our school headmaster, Mr. Sivan Solomon, to come forward and read the annual report of this 2024. Praise the Lord. I take this wonderful privilege to be the part of the Golden Jubilee celebration along with the school family. The Lord is my shepherd, I shall not want.
School Annual Report 2023-24. Introduction. It is indeed a great pleasure of meeting you all once again to share with you the report of this academic year 2023 and 24 of our school. This institution is one of the 5,000 schools, including 193 colleges, 88 universities around the globe, operated by the Seventh-day Adventist Church. The school was first started in the year 1974 with classes LKG and UKG, and then grew rapidly up to 12th standard by the dedicated service of our staff and with full support of our department leaders. Our motto is educate for eternity. Our view. We uphold the Seventh-day Adventist prophetess Ellen G. White's view. Education is the harmonious development of physical, mental, and spiritual aspects in man. Follow to support and nurture the three-dimensional development in a child. A great care has been taken in appointing suitably qualified, trained, and experienced teachers to teach and coach for group achievements. Enrollment. This academic year we have enrolled 447 students in our school, and at present totally 1,798 students are studying in our school. Staff. The strength of our school staff is 83, including 8 office staff and 34 auxiliaries. Orientation. This academic year 2023 and 24 took off by Mr. Johnson Kingsley, Zonal Education Director. The staff orientation meeting was conducted on June 18, 2023. Week of Prayer. Week of Prayer was conducted by Pastor Shankar Joshua from Kanchipuram. It was conducted from July 10 to 14, 2023. The theme is the Temple of God. Temperance, Health and Temperance Contest. The International Health and Temperance Contest was held on August 30th and 31st, 2023. Dr. G. Kavi Nilavu, MBBS, and Mrs. Sindhu Priya, teacher from Brindavan School, Mrs. Sarala, teacher from Little Janki School, Pastor Edward Durasamy, President of KCS, participated and judged the contest. Independence Day was celebrated very grandly. Our students gave a speech about the forefathers on August 15, 2023. The chief guest is Mr. Praveen, the manager of South Indian Bank. Parents meeting. Parents meeting was conducted each term. Parents gave useful suggestion on the day. Counsels was given to the parents by the principal. SEIU White Temperance Contest. It was conducted on October 31st, 2023. The union leaders and department directors came to our school and witnessed the program. The zonal wide winner came from different parts of Tamil Nadu and Pondicherry and participated in the contest. The winners were given the cups and trophies and certificates. Children's Day competition. It was conducted on November 14 for all the students on various topics, and the prizes were distributed. Excursion. School excursion was arranged for the students from 8 to 12 to visit Hyderabad on January 7 to 19, 2024. Republic Day was celebrated on 26th January in our school. Dr. R.P. MBBS, DCH, Medical Superintendent was invited as a chief guest to hoist the national flag. We had student march past and few cultural programs. Art and craft. To exhibit the hidden talent of students, art and craft competition was conducted and awarded first, second, third prizes. Recitation. To boost the students' recitation talent conducted on February 7th, fancy dress
competition for KG classes and UKG kids were conducted, and Tirukural recitation and poem recitation was conducted on that day. Fruits and vegetable days celebrated. In order to motivate the KG students to intake fruits and vegetables in daily diets, fruits and vegetable day was celebrated respectively. Highlights: 10th and 12th results. Our 10th ICC students got centum results in public examination. In that we received 14 first classes. Our 10th metric students got 95% results in the public examination, and our 12th students got 99% results in public examination. The forthcoming challenges and visions. As a pioneer vision, this day's achievement, we took carrying this unquenched mission and zeal to make this institution as one of the best institutions in Chengalpattu in quantity and quality wise, and to prepare our students for this world and world to come. In the 50வது பொன் விழா கொண்டாட்டத்திலே நாம் எல்லோரும் அங்கமாக வகிப்பதற்காக நான் ஆண்டவரை சோஸ்தரிக்கிறேன். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த பள்ளிக்கூடமானது உலகளாவிய செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் 5000க்கு மேற்பட்ட பள்ளிகளும் 199 கல்லூரிகளும் 88 பல்கலைக்கழகங்களும் செயல்பட்டு வருகிற உலகளாவிய ஸ்தாபனத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறது. 1974 ஸ்தாபிக்கப்பட்டு இந்த நாளிலே நாம் கொண்டாடி இருக்கக்கூடிய இந்த பள்ளியானது பிள்ளைகளை இந்த உலக கல்விக்காக மட்டுமல்ல, நித்தியத்திற்கும் அவர்களை ஆயத்தப்படுத்துவதே இந்த கல்வி ஸ்தாபனத்தின் நோக்கமாக இருக்கிறது. இந்த கல்வி ஆண்டு ஒரு நல்ல ஆசிரியர் பயிற்சி வாயிலாக துவங்கப்பட்டு முதலாவது நிகழ்ச்சியாக ஜபவாரம் அனுசரிக்கப்பட்டு, பிறகு உலகத்திலே நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கு உணவு பழக்கமே ஒரு வழிவகுக்கிறது என்பது குறித்து எப்படியாக இச்சையடக்கத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று ஒரு இச்சையடக்க போட்டி நடத்தப்பட்டது. தேசிய அளவிலான சுதந்திர தின விழா நடத்தப்பட்டது. அவ்வப்போது பெற்றோர் ஆசிரியர் கூட்டமும் நடத்தப்பட்டது. பிள்ளைகளை மையப்படுத்தும் வகையில் குழந்தைகள் தின விழா நடத்தப்பட்டது. ஏட்டுக்கல்வி மட்டுமல்ல, வெளியுலக கல்வியும் தேவைப்படும் என்று சொல்லி கல்வி சுற்றுலாவும் ஹைதராபாத்திற்கு அழைத்து செல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, கைவினை பொருட்கள், எப்படி ஞாபக சக்தி ஊக்குவிக்கும் வகையில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, பிள்ளைகள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு காய்கனிகளை உண்ண வேண்டும் என்பதை பற்றியும் இந்த ஆண்டிலே நடத்தப்பட்டது. இந்த கல்வி நிறுவனமானது முன்னோர்களின் கனவு நினைவாக்கும் வகையில் செங்கல்பட்டில் இன்னும் இவை சேவை செய்து கொண்டிருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை சோஸ்தரிக்கிறேன். இந்த தருணத்தை வழங்கிய தேவனுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் இருபால் ஆசிரியர்களுக்கும் உடன் வேலை செய்வதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளத்தடைந்து உயர்வு என்பது எல்லோருக்கும் அறிவிக்கும் உயர் அடையாளம் அல்ல, உயிர் அடையாளம். இந்த கல்வி நிறுவனம் அப்படிப்பட்டது. இன்று 50வது பிறந்த நாளை கொண்டாடும் பொன் எழிற்பூத்த கல்வி சோலை இந்த பள்ளி வளாகம். இங்கு ஆண்டரிக்கு வாசித்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வீரமும் விவேகமும் எங்கள் உடைமையும், கற்றலும் கற்பித்தலும் எங்கள் கடமை என்று ஆண்டரிக்கை சமர்ப்பித்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எங்கள் நன்றியை உரித்தாக்குகிறோம். Now it's time for us to invite Thiru Mallai Satya, the Deputy General Secretary of Marumalarchi Dravida Munnetra Kazhagam. Sir, you hardly need an introduction. We are all proud of the magnificent work you have done in a variety of capacities.
for the advancement of society and the elevation of the poor. You are one of the most esteemed delights. I now take the honor and privilege of inviting Mr. Mallai Satya, the Deputy General Secretary of Marumalarchi Dravida Munnetra Kazhagam, to kindly share with us few words. எம் பள்ளியின் 50வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள மல்லை கலங்கரை விளக்கமே, மண்ணின் மைந்தரே, தமிழ் பற்றாளரே, தன்னம்பிக்கை நாயகரே, ஏழையின் பங்காளரே, தொண்டுள்ளம் நிறைந்தவரே, எங்களின் முதல்வர் சார்பாகவும் பள்ளி கல்வி பயிலும் மாணவர் சார்பாகவும் பெற்றோர் சார்பாகவும் வருக வருக என இப்பொழுது அழைக்கின்றோம். சமவிதை பள்ளியின் 50ஆம் ஆண்டு பொன்விழா ஆண்டு விழாவின் தலைவர், பள்ளியினுடைய முதல்வரும் சிறந்த சமூக செயல்பாட்டாளருமாக இருக்கின்ற நம்முடைய பெருமதிப்பிற்கும் பெருமைக்குரிய ஐயா ஜெயராஜ் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய சல்வ கணேசன் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற செங்கை நகராட்சியுடைய மாமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டில் யார் ஆட்சி நடந்தாலும் இந்த வார்டில் இவருடைய ஆட்சி என்று சொல்லுகின்ற விதத்தில் தொடர்ந்து 5 முறையாக நகர்மன்ற உறுப்பினராக களமாடிக் கொண்டிருக்கின்ற அன்புக்கினிய சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா துரைசாமி எட்வர்ட் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கின்ற ஜார்ஜ் ஆஸ்டின் அவர்களே, பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற சார்லஸ் அவர்களே, அன்புக்கினிய சாலமன் அவர்களே, பெருந்திரளாக இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு பெரியவர்களே, அன்பை தாய்மார்களே, இருபால் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றேன். செவன்த் டே மெட்ரிகுலேஷன் பள்ளியின் பொன்விழா ஆண்டில் பங்கேற்று கடமையாற்றுவதற்கான வாய்ப்பினை எனக்கு வழங்கி இருக்கின்ற அன்புக்கினிய ஐயா ஜெயராஜ் உள்ளிட்ட பள்ளியின் நிர்வாகத்தினருக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். 50 ஆண்டுகள் என்பது அரை நூற்றாண்டு என்று கடந்திருக்கிறோம். அரை நூற்றாண்டு என்று சொல்லப்படுகின்ற போது இந்த ஆண்டில் மட்டும் ஏறக்குறைய ஒரு 2000 மாணவர்கள் இந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், சராசரியாக 1974 2000 மாணவர்கள் இணைந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் சராசரி என்று பார்க்கின்ற போது இப்பொழுது 2000 என்று சொன்னால் அப்பொழுது ஏறக்குறைய இருந்திருக்கலாம் 74ஆம் ஆண்டில். அப்படி என்று சொன்னால் இந்த பள்ளியில் இதுவரையிலும் 50,000 பள்ளி மாணவர்கள் படித்து பள்ளியை விட்டு வெளியேறி பல கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் பயின்று நாட்டின் சிறந்த முன்மாதிரிகளாக குடிமக்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய உள்ளீடாக நான் பார்க்கின்றேன். நம்முடைய பிரின்சிபால் அவர்கள் எடுத்து சொன்னார், பள்ளியினுடைய தரம் என்பது 10ஆம் வகுப்பில் 95%, 12ஆம் வகுப்பில் 99% தேர்ச்சி பெற்று மாவட்டத்தில் முதல் பள்ளியாக இந்த பள்ளி விளங்கிக் கொண்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுகின்ற போது, இப்பேற்பட்ட பள்ளியில் பயில வேண்டும் என்பது
மாணவர்களுடைய விருப்பம் மட்டுமல்லாமல் இருக்காது, பெற்றோருடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்க முடியும். பெற்றோர்கள் ஏன் இவ்வளவு திரளாக வந்திருக்கின்றார்கள்? பல பள்ளிக்கூடங்கள் போகின்ற போது பெற்றோரை நிரம்ப காண முடியாது. ஆனால் இங்கே பெற்றோர் முழுமையாக இந்த அரங்கை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் பெற்றோருடைய நாட்டமும் இதில் முதலாக இருக்கிறது. நிலம் சரியாக இருந்தால்தான், நிலம் பண்பட்டு இருந்தால்தான் விதைக்கப்படுகின்ற விதை நல்ல விளைச்சலை பயனை தரும் என்று சொல்வார். ஒரு விதையை பாறையில் விதைத்தால் விளைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. பாறையில் விதை விதைத்து எந்த பயனும் அடைய முடியாது. காற்றில் நிலா காய்ந்து யாருக்கும் பயன் இல்லை. கடலில் மழை பெய்து யாருக்கும் எந்த பயனும் இருக்க முடியாது. எனவே நல்ல நிலத்தில் நல்ல பயிரை வைக்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் சார்ந்த நிகழ்வுதான் நாட்டங்கால் என்று போற்றப்படுகின்ற மாணவ சமுதாயத்தை வார்ப்பிக்கின்ற ஒரு நல்ல பள்ளிக்கூடமாக சவுண்ட் டே பள்ளிக்கூடம் இருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஒழுக்க மட்டுமல்லாமல் நல்ல உடற்கல்வியும் இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றார். நான் ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பள்ளியில் நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டுக்கு ஒரு முறை. அந்த அரங்கத்தில் ரென்சி கராத்தே மாஸ்டர் தினகரன் அவர்கள் என்னை அழைத்து வந்து இங்கே பயிற்சி பெறுகின்ற மாணவர்களுக்கும் வெளியில் பயிற்சி பெறுகின்ற அந்த மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்குவதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன். ஆக உடற்கல்வியிலும் நீங்கள் முழுமையான ஈடுபாட்டை வழங்கியிருக்கிறீர்கள் என்று நான் நினைத்து பெருமைப்படுகின்றேன். ஒற்றை செய்திதான், ஏன் இவ்வளவு பெற்றோர் வந்திருக்கின்றார்? பெற்றோருடைய விருப்பம் தன்னுடைய மகன் நல்ல படித்து ஒரு சிறந்த குடிமகனாக வர வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பமாகத்தான் இருக்க முடியும். ஒரு நல்ல பிள்ளை பிறரிடமும் நேசத்திற்குரியவராக, பாராட்டுக்குரியவராக, மகிழ்ச்சிக்குரியவராக, அன்புக்குரியவராக இருப்பார். அதே தீய குணம் கொண்ட பிள்ளை தன் குடும்பத்தில் இருப்பவரிடமும் அந்நியப்பட்டு நிற்பார். எனவே அந்த நல்ல குணத்தை விதைப்பதற்கான ஒரு பயிற்சி கூடமாக இந்த பள்ளி விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து நாங்கள் பார்த்துக் கொண்டு வருகின்றோம். பாடப்புத்தகத்தை கடந்து வரலாறு செய்திகள் நிரம்ப விழுந்து கிடக்கிறது. அன்பின் பெருமக்களே, உடைய பிள்ளைகளை இவ்வளவு அளவிற்கு தேர்ச்சி பெற வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 10ஆம் வகுப்பில் 95%, 12ஆம் வகுப்பில் 99% என்று சொன்னால் இது ஆசிரியர்கள் மேற்கொண்டிருக்கின்ற அந்த சிரமம், எவ்வளவு கடுமையான பயிற்சியை அவர்கள் வழங்கியிருப்பார்கள் என்று நான் எண்ணி பார்க்கின்றேன். வரலாறை கடந்து, பல நூல்களை கடந்து வரலாறுகள் நிரம்பவே இருக்கிறது. ஒற்றை செய்தியை நான் நினைவு கூற விரும்புகின்றேன். மாவீரன் அலெக்சாண்டரை பற்றி நீங்கள் நிரம்ப படித்திருப்பீர்கள். வரலாறுகள் நிறையவே இருக்கிறது. அவர் குழந்தையாக பிறந்த போது மாசிடோனியாவின் மன்னன் பிலிப் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். போர்க்களத்தில் பல வெற்றிகளை பெற்றுக் கொண்டு வருகின்ற போது அவருக்கு ஒரு அழகிய ஆண்மகன் பிறந்திருக்கிறான் என்ற செய்தி வருகின்ற போது அவன் தான் பெற்ற வெற்றியை கடந்து தனக்கு ஒரு வாரிசு, தனக்கு ஒரு மகன் பிறந்து விட்டான் என்று மகிழ்ச்சி கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவன் பெற்ற மகிழ்ச்சிக்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான். அவன் உடனடியாகவே ஒரு தாளை எடுத்து வந்து எழுதுகோலை வைத்து எழுதுகிறான். எழுதுகின்ற போது சொல்லுகிறான், ஒரு பேராசிரியருக்கு அந்த கடிதத்தை எழுதுகிறான். அன்புக்கினிய பேராசிரியர் அவர்களே, மகிழ்ச்சியான செய்தி, கிரேக்கம் வெற்றி மேல் வெற்றி பெற்றுக் கொண்டு வருகிறது. மாசிடோனியாவுடைய நிலப்பரப்பு பறந்து விரிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் செய்தி அல்ல, எனக்கு ஒரு அழகிய மகன் பிறந்திருக்கிறான் என்ற செய்தி போர்க்களத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அது எனக்கு மகிழ்ச்சியான செய்தியா என்று சொன்னால் இல்லை, அதை கடந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கிறது. நீங்கள் இங்கே பேராசிரியராக இருக்கின்ற போது எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறார் என்பதுதான் எனக்கான மகிழ்ச்சி என்பதை ஒரு பேராசிரியரை, ஒரு ஆசிரியரை உயர வைத்து பார்க்கின்ற அந்த கடமையை பிலிப் செய்கிறார். அந்த பேராசிரியர் அரிஸ்டாட்டில் அழைக்கப்படுகிறார், வர மறுக்கிறார். ஏன் வர மறுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நாடு ஒரு சிறிய நகர நாடு.
இந்த போர்க்களத்தில் அந்த நாட்டை பிலிப் வென்றுவிட்டார். வென்றுவிட்டார் என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த நகரத்தையே அழித்து பிடித்து விட்டார். இப்பொழுது ஆசிரியன் கோபத்தில் இருக்கிறார். அழைப்பது மாமன்னன் பிலிப். ஆனால் செல்லாமல் போனால் பிரச்சனைகள் ஏற்படும் என்று ஒப்பந்தம் போடுகின்றார். எந்த ஒப்பந்தம் என்று சொன்னால், நான் வர வேண்டும் என்று சொன்னால் நீ எந்த நகரத்தை, என்னுடைய நகர நாட்டை அழித்து வீழ்த்தினீர்களோ அந்த நகர நாடு மீண்டும் நிர்மாணிக்கப்பட்டு எங்களுக்கு தர வேண்டும். அடுத்ததாக நான் அரண்மனை வந்து அமர்ந்து பள்ளி உங்களுடைய மகனுக்கு பாடத்தை சொல்லித் தர மாட்டேன். மாறாக நான் சொல்லுகின்ற இடத்தில் உங்களுடைய மகனை அனுப்பி வைத்தால் பயிற்சியை நான் தருவேன் என்று அரிஸ்டாட்டில் சொன்னதற்கு பின்னால் தான் அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி அவன் முதலாக கண்டுபிடித்த வார்த்தை தான் அகாடமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்தை உருவாக்கி அந்த இடத்தில் அகாடமி என்று பெயர் வைத்து மாவீரன் அலெக்சாண்டருக்கு அனைத்து விதமான ஞானத்தையும் புகட்டினார் என்று சொன்னால் ஒரு ஆசிரியன் அவ்வளவு தகுதி வாய்ந்தவனாக இருக்க வேண்டும். அரிஸ்டாட்டிலுடைய வாரிசுகள் சபத்தே பள்ளியில் இருக்கிறார்கள் என்பதை நான் நினைத்து பெருமைப்படுகின்றேன். எனவேதான் 99%, 95% நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். ஆசிரியர் மதிப்புக்குரியவர்கள், வணக்கத்திற்குரியவர்கள், மாதா பிதா குரு தெய்வம் என்று வரலாறு மரபில் வைத்திருக்கிறார். அன்பு நெஞ்சங்களே, ஒற்றை செய்திதான். இந்த நாட்டுடைய குடியரசுத் தலைவராக பெருமதிப்பிற்குரிய ஐயா சங்கர்தயா சர்மா அவர்கள் இருந்தார். அவர் ஒரு நாள் மேலை நாட்டுக்கு, அரபு நாட்டுக்கு பயணம் போகின்றார். அரபு நாட்டுக்கு பயணம் செய்கின்றவர் ஒரு மஸ்கட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறிய நாட்டுக்கு அவர் பயணத்தை மேற்கொண்ட போது அந்த பயணத்திற்கான ஏற்பாடுகளை மஸ்கட் அரசர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார். இளவரசர் வருகிறார். இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய பேரரசுடைய ஜனாதிபதி வருகிறார் என்று சொல்லுகின்ற போது அந்த நாடே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பத்திரிகையாளர்கள், உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பத்திரிகைகளும் ஊடகங்களும் குமிழ்ந்திருக்கிறார். விமான நிலையத்தில் சங்கர்தயா சர்மா அவர்களை ஏற்றி விமானம் போய் தரையிறங்குகிறது. ஓடுதளத்தில் இருந்து அவர் கீழே இறங்குகிறார். சிவப்பு கம்பள வரவேற்பு. சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து முதல் சால்வையை அணிவித்து அவருக்கு பூச்செண்டை கொடுத்து வரவேற்றது யார் என்று சொன்னால் மஸ்கட்டுடைய இளவரசனாக இருக்கின்றவர் தான் வரவேற்கிறார். பத்திரிகைகள், ஊடகங்கள் இதை விமர்சித்து எழுதுகிறார். ஒரு இளவரசர் இந்த நாட்டுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கின்ற நீங்கள் மரபு மீறி இந்தியாவுடைய ஜனாதிபதியை வரவேற்க சென்றிருக்க கூடாது என்று எழுதியது. அதோடு மட்டுமல்லாமல் அவரை வரவேற்றதோடு மட்டுமல்லாமல் சங்கர்தயா சர்மா அவர்கள் எந்த காரில் பயணம் செய்ய போகின்றார்களோ அந்த காரில் அமர்ந்திருக்கின்ற ஓட்டுநரை கீழே இறக்கி வைத்துவிட்டு வெளியே வர சொல்லிவிட்டு அந்த காரையும் ஓட்டிய பெருமை இளவரசருக்கே சார். இரண்டாவது விமர்சனம் இளவரசர் மீது வருகிறது. மரபுக்கு மீறிய செயல்களை இளவரசர் செய்திருக்கிறார். காரணம் என்ன என்று கேட்டபோது 2 நாள் கழித்து இளவரசர் பதில் சொன்னார். இந்தியாவுடைய ஜனாதிபதியை வரவேற்றதற்காக நான் விமானங்களில் சென்றது முதல் மரபு மீறிய செயல். இரண்டாவது மரபு மீறிய செயல் அவரை என்னுடைய காரில் அமர வைத்து அழைத்து சென்று அவருடைய காரில் நான் ஓட்டுநராக இருந்து அழைத்து சென்றது தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்தியாவுடைய ஜனாதிபதி என்பதனை கடந்து நான் இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில் நான் கல்லூரியில் படித்த பொழுது நான் படித்த கல்லூரியுடைய பேராசிரியர் ஐயா சங்கர்தயா சர்மா நான் இந்தியாவுடைய ஜனாதிபதியை அழைக்கவில்லை, என்னுடைய பேராசிரியரை நான் அழைத்து செல்வது என்னுடைய கடமை என்ற உணர்வோடு தான் நான் அழைத்து சென்றேன் என்று ஆசிரியருக்கான உயர்ந்தபட்ச மரியாதையை உலகம் வரவில் வைத்திருக்கின்ற செய்தியை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே ஆசிரியர் பெருமக்களை மதிக்கின்ற இந்த உன்னதமான தருணம் மாணவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையாக அமைந்திருக்கும் என்ற செய்தியை நான் பதிய வைக்க விரும்புகிறேன். பெற்றோர்களின் பார்வை தங்கள் பிள்ளைகளுடைய நடனம், அவருடைய திறமைகளை பார்க்க வேண்டும் என்று கூர்த்தப்பட்டிருக்கிறார். நட்சத்திரத்தின் பார்வைகள் எப்பொழுதும் பூமியை நோக்கி இருக்கும். ஆனால் உங்கள் நட்சத்திரத்தை பார்ப்பதற்கு நீங்கள் தரையில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். எனவே காலத்தின் அருமைப்பாட்டை கருதி மாணவர்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழலில் உடல் நலனில் மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும். நாங்கள் படித்த காலத்தில் எங்களுக்கு இருந்த அந்த இயற்கை வளம் என்பது சிறப்பு. இங்கே நம்முடைய முதல்வர் சொன்னார், காய்கறி உண்பதை குறித்தும்
பழ வகைகள் குறித்தும் நிரம்ப பேசினார். ஐயா அவர்களே, நாம் உண்ட உணவு என்பது நாம் சாப்பிட்ட ஒரு பழத்தின் இருந்த நியூட்ரிஷன் என்பது 100% என்று சொன்னால், இன்றைக்கு உணவுகின்ற அதே பழத்தில் ஏறக்குறைய 10 to 15% தான் அதில் நியூட்ரிஷன் இருக்கிறது என்பது புள்ளிவரமாக இருக்கிறது. எனவே நியூட்ரிஷன் குறைபாடு உள்ள பிள்ளைகள், இதிலிருந்து இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய கடமையில் ஏராளமான சப்ளிமெண்ட் இருந்தாலும் அதை கடந்து இந்த மாணவருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாணவர்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே நெய்யாண்டியோடு இருப்பார்கள், கேலிகளோடு செய்து கொண்டிருப்பார்கள், விளையாட்டு நாட்டிக் கொண்டிருப்பார்கள். ஒரு பள்ளியில் பேச செல்கிறோம் என்று சொன்னால் பொதுக்கூட்டங்களில் பேசிவிடலாம், லட்சக்கணக்காக திரண்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் பேசிவிடலாம். ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியில் பேசுவது என்பது அது சவாலாகத்தான் இருக்கும். மாணவர்கள் விசில் அடிப்பார்கள், அவர்களுக்கான நிகழ்வுகளை அவர்களே ஏதாவது கிண்டல் செய்து கொண்டிருப்பார்கள். இப்ப டீச்சர் வராங்கன்னா டீச்சருக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சிருப்பாங்க. எல்லா டீச்சருக்கும் பேர் இருக்கும், மாணவர்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு காலத்தில் நாம் எல்லாம் படிக்கின்ற போது ஊருள்ள போறோம்னா ஒரு டீச்சர் வராங்க, ஒரு ஆசிரியர் வராங்கன்னா பயந்து அப்படியே புலியின் சிங்கத்தை பார்த்த மான் கூட்டங்கள் சிதறி ஓடுவதை போல எல்லாம் ஓடி போய் பதுங்கிடுவோம். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? மாணவர்கள் வராங்கன்னா ஆசிரியர் போய் பதுக்கி நின்ற நிலைமைதான் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. விளையாட்டுல உண்மைதான், அவ்வளவு தீவிரமான சிந்தனையோடு இருக்கிறார்கள். சமூக ஊடகங்கள் மாணவர்களை பண்படுத்துகிறது, அதே வேளையில் அவர்களை சீரழிப்பதும் அதுவாகத்தான் இருக்கிறது. கல்வி அதிகாரி வந்திருக்கிறார். நான் படித்த காலத்தில் கல்வி அதிகாரி வருடத்திற்கு ஒரு முறை வருவாங்க. பல கேள்விகள் அதுவரை படித்த பாடப்பத்திரத்திலிருந்து கேள்விகளை கேட்பாங்க. அதுபோலதான் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் அது போன்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்னுடைய முன்வகுப்பு மாணவி, என்னுடைய வகுப்பின் முதல் பெஞ்ச் மாணவி, நான் முதல் பெஞ்ச் மாணவி இல்லை, மாணவன் இல்லை, கடைசி பெஞ்சில் தான் அமர்வு. ஏன்னா நான் விளையாட்டில் நிறைய நாட்டம் விட்டது. ஆனால் படிப்பில் 10 வகுப்பு 10 ரேங்க் கூட தான் வரும். இப்ப ரேங்க் சிஸ்டம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த 10 ரேங்க் கூட தான் நான் எடுப்பேன். ஆனால் அன்னைக்கு வருகின்ற போது அதுவரையில் படித்த திருக்குறள் குறித்து கேள்விகள் கேட்கப்படும் என்று ஒரு நாள் முன்னாள் மறுநாள் இன்ஸ்பெக்ஷன் அதிகாரி வராருன்னா முன்னாள் எங்களுக்கான விடுப்பு எதெல்லாம் படிக்கணும்னு சொல்லி ஆசிரியர் அந்த வகுப்புல வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்கு முன்பாக அமர்ந்திருந்த மாணவி சாலவாக்கத்தை சேர்ந்த பிரேமா, இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கிறாங்க. சிறந்த ஞானம் பெற்றவர்கள், சிறந்த படிப்பார், திருக்குறள் குறித்து படிக்கிறார். தமிழாசிரியர் கண்ணீப்பன் அவர் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறார். திருக்குறள் குறித்து இதெல்லாம் வரும் படிச்சிருக்க அப்படின்னா, திருக்குறள் சுட்டு போட்டாலும் அப்போ எனக்கு வராது, இலக்கணம் வாய்ப்பே இல்லை. இப்படி இருக்கும் போது அந்த தமிழ் வகுப்புல நம்ம எப்படி வெற்றி பெற போகிறோம்? மாணவி படிக்கிறார். சிலருக்கு படிக்கின்ற ஞானம் அதன் மூலமாக கிடைக்க முடியும், சிலருக்கு கேட்கின்ற ஞானம் மூலமாக கிரகிக்க முடியும். என்னுடைய மாணவி, எனக்கு முன்பு என்னுடைய மாணவி படிக்கிறார். கொட்டடை கூறும் மணல்கேணி மாந்தருக்கு கட்டளை கூறும் அறிவு, அழகாக படித்தாங்க. நான் இது இப்ப நான் சொல்றேன்னா எனக்கு முதல் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரா பிரேமா தான். நான் இப்போ எனக்கு ஆசிரியர் அவங்களா தான் நான் நினைச்சிருக்கிறேன். மறாவது நாள் அதற்கான பொருள் அதையும் அவங்க படிக்கிறாங்க. இன்ஸ்பெக்ஷன் அதிகாரி வந்தாச்சு, அவர் கேட்ட கேள்வி இதுதான், தமிழ் வகுப்புல இது சொத்துமக்கா கேளுங்க அப்படின்னா. மாணவி வந்து பிரேமா இந்த திருக்குறளை சொல்றாங்க. கொட்டடை கூறும் மணல்கேணி மாந்தருக்கு கட்டளை கூறும் அறிவுன்னு அழகா சொல்லிட்டாங்க. அதனுடைய விளக்கம் என்ன போது பிரேமா சற்று தருமாறிட்டாங்க. நான் மெதுவா கை தூக்கணும், மாஜே பையன் ரொம்ப எடுத்து கை காட்டுறேன், ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது. நான் கை தூக்கிட்ட வந்தாதி கல்வி அதிகாரி எழுந்து நில்லுனார். விளக்கத்தை சொல்லு அப்படின்னார். ஒடிலையா மணற்பாங்கு நிலத்தில் மணலை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரக்குமோ அதை கொண்டு ஒருவன் கல்வி கற்க கற்க அறிவு வளர வேண்டும், நீ குறையாதுன்னு பிரேமானது சொன்னதை நான் சொல்லி கைத்தட்டல் வாங்கிட்டு அன்னைக்கு முழுவதும் நான் தான் ஹீரோ பள்ளிக்கூடத்தில். இப்படிதான் சிலருடைய நாணங்கள் வரும். சில மாணவர்கள்கிட்ட கேட்பாங்க வாரியார்கள், ஒருத்தனுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன போல சில மாணவர்கள் இருப்பாங்க, எது கேட்டாலும் தெரியாது அப்படின்னு. அப்ப அவங்ககிட்ட எப்படி கேள்வி கேட்கறது? கல்வி அதிகாரிக்கு தெரியும் யாரை கேட்கணும். அவனை எழுப்புன லாஸ்ட் பெஞ்ச் மாணவர் எழுதுட்டான். அவங்ககிட்ட கேட்கின்ற போது இப்போ டீச்சர் சமாளிக்கணும்ல, அந்த டீச்சர் வந்து பக்கத்தில் நின்றுட்டு மாணவன் பேர் எது ஒன்று எனக்கு வேற ஏதாவது ஒரு மாணவன் நான் சொல்ற பேர்ல மாணவர் இருந்து அவனும் ஆயிடக்கூடாது. அப்ப மாணவன்கிட்ட கேட்கிறாங்க, மாணவன் சொல்லிட்டு காகத்துக்கு இரவில் கண் தெரியுமா அப்படின்னா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப சிம்பிளான வார்த்தை.
அதே போல பகல்ல ஆந்தைக்கு கண் தெரியுமா அவங்க கேட்கறாங்க. ஏன்னா டீச்சர் சமாளிச்சாகணும், மாணவர்களை பாதுகாத்தாகணும், பள்ளிக்கு பெயர் பெற்று தரணும். ஆந்தைக்கு பகலில் கண் தெரியுமானா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு ஒரு பாராட்டு. அப்புறம் இது முடிஞ்சது. அப்புறம் உலகளாவிய செய்திகளை கொண்டு வாங்க அப்படின்னு இப்பெல்லாம் ஹெட்மாஸ்டர் ஆபீஸர் ரூம்ல மட்டும்தான் அந்த உலக உருண்டை இருக்கும். நாங்க படிச்ச காலத்தில் இருந்து ஒரு உலக உருண்டை எடுத்து வந்து வெட்டி வச்சுட்டு அதை அழகா அப்படி தட்டி விட்டாங்க. அது அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தது. யாரோ ஒரு மாணவனை கூப்பிட்டாங்க, இது என்ன அப்படின்னாங்க. அவர் ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவியில் தமிழ் மாலை அப்படின்னா. ஏன்னா அவன் பார்த்தது சன் டிவியில் இருக்கிற அந்த உலகம் உண்டு. 2 பேர் கை தூக்கினாங்க. சரின்னு ஒருத்தர் உட்கார வச்சுட்டாங்க. இவங்களை போய் கல்வி அதிகாரி சிரிச்சுட்டார். அடுத்து 2வது மாணவனை கூப்பிட்டாரு, நீ கை தூக்கிய பதில் சொல்லு அப்படின்னு. அவன் சொன்னது தப்பான பதிலா இருந்தா அவனை உட்கார வச்சுட்டாங்க. நீ பதில் சொல்லணும் போது அவன் எழுந்து சொன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகெங்கிலும் சின்ன திரையில் வண்ணப்போல் உங்கள் ராஜ் டிவியில உலக ஒன்றை சொல்லிட்டு அவன் காட்டினான். இப்படிதான் மாணவனுடைய நிலைமைகள் இருக்கும். ஆனால் இந்த மாணவர்களை காப்பாற்றுகின்ற கடமையில் ஆசிரியர்கள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றார். நான் நேற்று முன்தினம் கூட நம்முடைய ஜேஎஸ்பி மருத்துவமனையில் நிறுவனர் டாக்டர் ஜெயக்குமார் அவர்கள் தன்னுடைய 7ஆம் ஆண்டு துவக்க விழாவை நம்ம ஜீவன் சம்யுக்தா மருத்துவமனையுடைய துவக்க விழா மகேந்திரா பள்ளியில் வச்சாங்க. நாங்க பேசுகின்ற போது கூட சொன்னேன், யாருக்கு ஆயுள் சராசரியால விட குறைவாக இருக்கிறது 20க்கு என்ற புள்ளி வரும் வந்திருக்கிறது. ஒன்று மருத்துவருக்கு, அடுத்து ஆசிரியர்கள். ஏன்னா உங்களுக்கான மனச்சோர்வு, உங்களுக்கான மனச்சுமை என்பது அதிகமாகவே இருக்கும். எல்லா விளையாட்டு பண்டிகைகள் போயிட்டு இருந்தாங்கன்னா நீங்க மாணவர்கள், பெற்றோர்கள் நீங்க இருக்க வேண்டியது. மருத்துவர்களும் அதான் நிலைமை. எனவே ஒரு வீட்டில் 2 குழந்தை தான் சமாளிக்க முடியல. கொரோனா காலத்தில் பாருங்க, குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போறான்னா ஒரே கை கட்டி அப்பா அம்மா அப்படியே கட்டி பிடிப்பாங்க. திரும்பி பார்க்கும்போது அழுகிற மாதிரி அவனை அனுப்பிச்சு விடுவாங்க. 2 பிள்ளைய வச்சு நம்மளால மேய்க்க முடியல. ஆனால் ஒரு வகுப்புல 25 மாணவர்களுடைய சேட்டையெல்லாம் தாங்கி அவங்களை பொருட்படுத்தி, அவங்களை நல்வழிப்படுத்தி, அவங்களை ஒரு சிறந்த முன்மாதிரிகளாக அனுப்புகிறார் என்று சொன்னால் அந்த ஆசிரியர்கள் உண்மையிலே வணக்கத்திற்குரியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை வாழ்த்த வேண்டிய கடமையில் உங்கள் முன்னால் நின்று இந்த பள்ளியில் சாந்திய பள்ளி பொன்விழாவில் நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்து 75 100ஆம் ஆண்டிலும் சந்திப்போம் என்று கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அன்னை தமிழுக்கு மகுடம் சூட்டி மரபு தமிழால் சொக்க வைத்து தரணி போற்றும் தன் நிகரெல்லாம் மைந்தனால் இவ்விழாவிற்கு தலைமை ஏற்று நல்லதொரு தலைமை உரையை ஆற்ற வந்த எங்கள் மல்லையின் திரு சத்யாயா அவர்களை நாங்கள் நன்றியோடு வணங்குகிறோம். விடாமுயற்சி வெற்றி வடிவம், தன்னம்பிக்கையின் திறவுகோல், எடுத்த காரியத்தை இனிதை முடிக்கும் பக்குவம் தெரிந்தவர், உழைப்பின் சிகரம், ஊர் வாழ உதவி வரும் நல் உள்ளம் கொண்டவர், மாணவர் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டவர், அத்தனையும் ஒரு சேர பெற்ற ஐயா அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you very much, Thiru Malai Satya, Deputy Secretary General, MD&MK, for the nice speech and evoking us to remember the past school day events. Thank you very much once again. And straight away we are going into the prize distribution of higher secondary teachers for getting the 100% result in their subjects. Okay? And I call upon Thirumalai Satya to come forward and hand over the prize. Thirumalai Satya அவர்களை முன்பு அழைக்கின்றேன். இந்த ஆசிரியர்களுக்கான 100% தேர்ச்சி பெற்ற ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து, ஒவ்வொரு பாடத்திலிருந்து Helen Mary Anita for the English subject to getting 100% results in her subject. Next I call upon Mrs. Jalin Jaykumari for the Tamil subject. Tamil பாடத்திலே 100%
தேர்ச்சியை கொடுத்த திரு ஜெர்லின் ஜெயக்குமார். Next I call upon Mr. Tyagarajan, the maths teacher, for giving 100% result in his subject. திரு தியாகராஜன் அவர்கள் கணித ஆசிரியர், அவர் 100% தேர்ச்சி பெற்றதனால அவரை பாராட்டும்படியாக அழைக்கின்றேன். Mr. Tyagarajan. Next, Mrs. Malathi Arulrani for computer subject. திருமதி மாலதி அருள்ராணி அவர்களை முன்பு அழைக்கின்றேன். Next I call upon Mrs. Jean Rachel for chemistry. திருமதி Jean Rachel அவர்களை நான் முன்பு அழைக்கின்றேன். Next I call upon Mrs. Gracelyn Lydia for biology subject. திருமதி Gracelyn Lydia, biology. Next I call upon Mrs. Bharati, commerce and accounts teacher. திருமதி Bharati அவர்களை முன்பு அழைக்கின்றேன். Next I call upon Mrs. Renuka for economics subject. திருமதி Renuka அவர்களை முன்பு அழைக்கின்றேன். Thank you very much. Today we are going into the rank holders list for the year 2020 and 24. The children who got secured first, second and third rank. At this time, the union to come forward and hand out the prizes to the children. LKG A, first rank Basil Jeffrey R, first rank. Second rank Dennis G, and third rank Matthew Prince S. Matthew Prince. LKG B, Kevin Michelle KB got the first rank. Akilan PS got the second rank, and Jafrina D got the third rank. Jafrina D, third rank. Now we move on to LKG C. Tejashwini M got the first rank. Soundra Krishnan S got the second rank, and Selvasri R got the third rank. Tejashwini got the first rank. Sundar Krishnan, second rank, and Selvasri, third rank. Now we move on to Etsila Jasmine Rani M, got the first rank. Bhogat Shivan got the second rank, and Disha, third rank. Now we move on to UKGB. Pragadeshanin R got the first rank. Kavalina got the second rank.
second rank. Jashmitra got the third rank. Harish DS got the first rank. Lakshan Balaji got the second rank. And Guruvan got the third rank. Okay, thank you. UK. Rachel Ria got the first rank. Sharon R. Okay, thank you. First standard A, Rachel first rank. Sharon second rank and Justin third rank. Now we move on to first standard B. Tanisha. Okay. Tanisha got the first rank. Sharviz got the second rank. And President got the third rank. Now we move on to first standard C. Ashwin B got the first rank. Vijita Agasti got the second rank. And Sai Pranav got the third rank. Now we move on to first standard. Yes. Enoch Rafael got the first rank. Rian got the second rank. And Yamini got the third rank. Thank you. We move on to second A. Godson Joseph got the first rank. Romaria John got the second rank. And Harish got the third rank. Thank you. Godson Joseph, first rank. Romaria John, second rank, and Harish, third rank. Now we move on to second B. Lena A got the first rank. Ready? Rashida got the second rank, and Lovita got the third rank. Thank you. Now we move on to second C. Adela Orin got the first rank. Blessy Angel got the second rank. And Priyan got the third rank. Okay, thank you. We move on to second D. Joshika got the first rank. Yashita got the second rank. And Nitin Surendra SP got the third rank. Now we move on to third A. Janisha Emmanuel. Janish Emmanuel got the first rank. Kaushik second rank. And Darshan third rank. Okay, thank you. Now we move on to third B.
the first rank. Vijay Selvan got the second. And Yosha Fatima got the third. Thank you. I want the parents to clap and encourage the children. Now we move on to third C. Rohit got the first rank. Girishan got the second rank. And Iniya Ashni got the third rank. Yes, thank you. Now we move on to third D. Kevin got the first rank. Avanitika got the second rank. And Harshika Devi got the third rank. Now we move on to fourth A. Rakshan got the first rank. Kishore K.S. got the second rank. And Pranesh K. got the third rank. Okay, thank you. Now fourth A, Rakshan, first rank, Kishore K, second rank, and Pranesh K, third rank. Move on to fourth B. Samuel S got the first rank, and Kevin E got the second rank, and Yoshika got the third rank. Now we move on to fourth C. Mokshika got the first rank. Harish got the second rank. And Bettina Karen got the third rank. Thank you. And we move on to fourth D. Vignesh got the first rank. Danupriya got the second rank. And Akhileshwaran got the third rank. Okay, we move on to the regular attendance. These children got 100% attendance. ஒரு நாள் கூட லீவ் போடாம ஸ்கூலுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு இந்த பாராட்டு தெரிவிக்கிறது. அதனால தயவு செய்து இது பெற்றோர்களுக்குமான ஒரு பாராட்டு. பிள்ளைங்க வரும்போது கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. சரிங்களா? 100% attendance for the year 23-24. LKG LKG A, Puriyarasi, 100% attendance. LKG B, Akhilan, and Govindan. LKG A, UKG A, Jasmine P and Diya. Twin P, Diya. Kavinash, Jerisha, then Lakshania, UKGC.
Ashwin. Ashwin. Okay, thank you. Now we move on to second A. Second year, Sri Sabrish, Harani Sri, Kanishka yes, Roshini, Yashika. All the children got 100% attendance. First standard A, second standard A. Second B, Jason, Lakshan, Kaviniya, Francina, second standard B. Second C, Anirudh, Anuraj, Blessy Angel, and Shivani. Second C. Second B, Sharvin, Pranavya, Karthik, Sudarshan, K, and Arthi. All the children got 100% attendance. Now we move on to third standard. Jagdish, third B, got 100% result. Then third C, Harshavan, Jay Ganesh, Harshwan, Hansika, Amira. All the children got 100% attendance. Then we move on to third D, Ritesh, okay. Now third. Now we move on to fourth standard. Fourth A. Kanishka got 100% result. 100% attendance. Roshini, fourth A. Fourth B, Ashwin, MS, Anita D, Harshini Y, Kanshia, Vijaya Bharati, fourth B, and fourth standard C, Hemant K, Gopika Varshini, Mridula Shri, and fourth D, Nishandan, Rakesh, Jayadarshini, Jayavarshini.
last but not the least, center marks in individual subject. Center marks 100%. 100க்கு 100 எடுத்த பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க நம்ம ஸ்கூல்ல. அது 12th ஸ்டாண்டர்ட்ல. Computer science la 100க்கு 100. Commerce, we have one more child, that is Sanjay. Sanjay, அவனும் 100க்கு 100 எடுத்திருக்கான் 12th standard la, and we appreciate these children. Shall we all give a clap? That's nice. இன்னொரு முக்கியமான ஒரு பரிசு இருக்குது. நம்முடைய பள்ளியிலிருந்து சிஎம் டிராஃபி நடத்தினாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு. அந்த சிஎம் டிராஃபில 2 டீச்சர்ஸ் எங்களுடைய பள்ளியிலிருந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். ஜான்சி மிஸ் அண்ட் சந்திரலேகா மிஸ் வாங்க. இவங்க வந்து இந்த சிஎம் டிராஃபில கலந்துக்கிட்டாங்க சார். வாலிபால் Where is Miss Sanjalika? May we now take this time to honor Mrs. Malati Arulrani, the computer science teacher, for producing 100 marks through Harini, and Mrs. Bharati for producing 100 marks in commerce. May I request Mr. Krishnamurthy, the ward councillor, to kindly honor Mrs. Malati Arulrani and Mrs. Bharati. It's easy for the students to score 100, but it is tough for the teacher to make the student get 100. So applause to both Mrs. Malati Arulrani and Mrs. Bharati. Thank you. So before we have the cultural event, எல்லாமே அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த குழந்தைகளுடைய நிகழ்ச்சிகள், அதற்கு முன்பாக இன்னொரு முக்கியமான காரியம், இந்த 50வது ஆண்டிலே ஒரு ஸ்கூல் மேகசின் ஆண்டு இதழ் ஒன்றை வெளியிட உள்ளோம். அதை இந்த சமயத்தில் நம்முடைய மத்தியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற திரு மல்லை சத்யா அதை வெளியிடுகிறார்கள். பள்ளி ஆண்டு இதழ். So all the parents will be getting one copy, okay? And so now it is not available. Very soon we will get that one, right? சீக்கிரமாக ஒவ்வொரு இந்த பள்ளியில் படிக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு காப்பி இதழ்கள் வழங்கப்படும். தற்போது அது நமக்கு நம்முடைய கையில் இல்லை, ஓகே? அதனால் வெளியிட்ட பின்பாக
இந்த மாதத்துக்குள்ளாக எல்லாருக்கும் கொடுக்கப்படும். நன்றி. Okay, now we are moving on to the cultural event. Okay, I ask to go and occupy your seat in the front. முன்னாடி சென்று உங்களுடைய இடத்துல அமரும்படி நான் என்னோடு கேட்டுக்கொள்கிறேன். டான்ஸ் ஆடும்போது